வணக்கம், நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சுக்கு மல்லி காப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கடையில் சுக்கு மல்லி காப்பி பவுடர் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இப்போ நம்ம வீட்டிலையே இந்த சுக்கு மல்லி பவுடர் எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் காஃபி எப்படி போடுறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சுக்கு, அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் மல்லி ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இந்த சுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக கோல்டு இருக்கவங்க ஜஸ்ட்டு சுக்கு தட்டி போட்டு தண்ணியில் குடித்தாலே உங்களுக்கு கோல்டெலாம் சரியாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெப்பரில் கூட பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது. இந்த விட்டமின் சி நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு விட்டமின் சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மல்லியை ஒரு பேனில் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மல்லியில் கூட பார்த்திங்கன்னா விட்டமின் சி நம்ம ஒரு நாளைக்கு தேவையான 30% அளவுக்கு விட்டமின் சி இதில் இருக்குது. அதுக்கப்புறம் மல்லி டயபெட்டிஸ் இருக்கவங்க சாப்பிட்லாம், இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க சாப்பிட்லாம், கொலஸ்ட்ரால் லெவல் கம்மி பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்க சாப்பிட்லாம். இப்போ மல்லி லைட்டாக பொன்னிறமாக ஆனவுடனே நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டு அடுத்து மிளகு சேர்த்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுக்கிறோம். மல்லி வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகும் லைட்டாக நமக்கு ஃப்ரை ஆகணும், ரொம்ப தீச்சிடாதீங்க. மிளகுல கூட ஆன்டி பாக்டீரியல், அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. இதுவும் கோல்டு அண்ட் ஃப்ளூ நமக்கு வராமல் இருந்து பாதுகாக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பெப்பரை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு சுக்கு ஜஸ்ட்டு அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக பீஸ் போட்டு இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஹீட் ஆகும். நல்லா ஹீட் ஆனால் தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மெல்லும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஜிஞ்சரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஜிஞ்சரால் இருக்குது. இதுதான் நமக்கு கோல்ட் அண்ட் காஃப் வராமல் நம்மளை பாதுகாக்கும். இது கூடயே சுக்கு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே கூடவே ஏலக்காய் சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ மல்லி மிளகெல்லாம் கொஞ்சம் நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சுக்கு ஏலக்காய் வறுப்பட்ட உடனே இதையும் நம்ம அது கூட சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்து சேர்த்தோன்னா அதனுடைய லைஃப் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் நீங்கள் பேட்சஸாக செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்யும் போது நல்லா வாசமாக இருக்கும். அந்த காஃபி குடிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டோம். அது கொஞ்சம் நல்லா ஆறின உடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சுக்கு, மிளகு, மல்லி, இந்த ஏலக்காய் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏலக்காய் கூட நம்ம ஏன் சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா நல்ல வாசமும் இல்லை இருக்கிறத விட டைஜஷன் ப்ராப்ளமு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கம்மி பண்ணும். அப்புறம் அதனுடைய வாசமே நமக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். அந்த ஏலக்காயோட வாசமே கொஞ்சம் நல்லா இப்போ பாருங்கள், நம்மளோட சுக்கு மல்லி பவுடர் தயாராகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 பேர்த்துக்கு காஃபி எவ்வளோ போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க சுக்கு மல்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் போட்டுக்கலாம். உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இனிப்புக்கு நீங்கள் வெல்லம் போடலாம், இல்லை கருப்பட்டி போட்டுக்கலாம், இல்லை பனை சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். இது தண்ணியில் கொதிக்கும் போதே அந்த புகையை நம்ம வாசம் பிடிச்சாலே ரொம்ப நல்ல ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நமக்கு சளி, இருமல் எது இருந்தாலும் நம்ம இந்த சுக்குமல்லி காஃபி நீங்கள் வச்சு குடிச்சிங்கன்னா ஒரு 2 வேளைக்கு வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக குணமாயிடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கோல்டு காஃப் இதெல்லாம் வராமல் இருக்கும். அப்படி கோல்டு காஃப்லாம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் 2 வேளைக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு எல்லா மருந்து மாத்திரை எல்லாமே உங்களுக்கு குணமாயிடும். உங்களுக்கு இதில் விட்டமின் சி இன்க்ரீடியன்ஸ் நிறைய இருக்கனால உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க். எந்த நோய் உங்களுக்கு வராமல் உங்களை காக்கிறதுக்கு இந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க் போதும். மீதமான பவுடரை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சின்ன பசங்களுக்கு கூட இதை கஷாயம் மாதிரி நீங்கள் வச்சு கொடுக்கலாம். அவங்களையும் கண்டிப்பாக குடிக்க சொல்லுங்கள். அப்போ தான் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கும் அதிகமாகும். வயசானவங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதை 2 வேளைக்கு தாராளமாக குடிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பவுடரை கம்மி பண்ணிக்கோங்க.
அவசியம் நீங்கள் இந்த சுக்குமல்லி பவுடர் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.